தாண்டா நம்ம திருட போற வீடு நல்லா பார்த்து வச்சுக்கோடா. தாண்டா நம்ம திருட போற வீடு நல்லா பார்த்து வச்சுக்கோடா. கேமரா எடுக்குது. அதெல்லாம் அந்த கேமராக்குன்னு பார்த்து கனெக்ஷனை கட் பண்ணி விட்டேன்டா. லைட் கனெக்ஷன் மட்டும் வச்சிருக்கேன். அதுவும் சீக்கிரமா கட் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லடா. சீக்கிரம் எடுக்கணும்டா. சீக்கிரம் காசு எடுத்துடணும். நீங்க எந்த ஏதாச்சும் நல்ல பொருளை ஏதாச்சும் திருடிடணும். என்னன்னா லைட் எரியுது. அதுவா டே, அதெல்லாம் சும்மா லைட்டு. எப்படி கரண்ட் போனாலும் அந்த லைட் எரியும்டா. அப்பதானே திருடங்க கரண்ட் டைட் போயிடுச்சுன்னு திருடங்க வந்துடக்கூடாதுல்ல. அல்ட்ராங்க கேமரா இப்படி இருக்கு இன்னைக்கு ஃபியூச்சரு. காலில் ஏறி 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 போலாம். சரி வா சீக்கிரம் போட்டு எடுத்துக்கலாம். சீக்கிரம் லைட் போடுறா. லைட் வந்துருச்சு. போய் அந்த லைட் போடுறா. அப்பதான் நம்மளுக்கு ஏதோ உதவியா இருக்கும். இது இப்போ போட்டு பாரு. இன்னொரு லைட் வருது. இந்த லைட் போட்டுக்கோ. சீக்கிரம் எடுக்கலாம். நல்லா இருக்குது. நிறைய பொருள் இருக்கு. நீ இதை குடிச்சுக்கோ, நான் இதை குடிச்சுக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி சொல்றது கேட்டா நான் ஏதோ நல்லதா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். சரி இப்ப நல்ல பேட்டா இருக்கு. இதை எடுத்துக்கலாம். ஸ்டெம்ப் எடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கடா. அது நம்ம பொருள் தான். ஏன்னா அவங்க ஏதோ இன்னொன்று ஏதோ எழுதி வச்சிருப்பாங்க. சீக்கிரம் வாடா. போய் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வாடா. பிடிப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கடா. நம்ம தான் வந்து திருடணும். யாருக்குமே தெரியாம போய் திருடிடலாம். சீக்கிரம் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வாடா. தெரியாம காலிங் பெல் ஏதோ அழுத்தி விட்டுறாதுடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான்டா மாட்டிக்கிட்டானுங்க. காலிங் பெல் அடிச்சு சைக்கிள் சொல்றீங்க. தெரியாம சொல்லிட்டேன்டா. சரி போய் அமுக்குடா. சமாளிப்போம்டா. இதுக்கு மேல தப்பிச்சாலும் மாட்டிப்போம். இதுக்கு நான் 2 மணிக்கு வர சொன்னேன். 5 மணிக்கு வந்து பழசு மாதிரி இல்லைன்னா ஃபியூச்சர்ல மாறிடுச்சு. சரி இப்பயாச்சும் போய் ஏதாச்சும் பண்றா. வெயிட் பண்ணு. என்ன பண்றது இப்போ? எப்படியும் இப்ப தூங்கி இருந்தாலும் தூங்கிருப்பாங்க. அதனால ஸ்லோவா எந்திரிச்சிருவாங்க. நம்மளால இப்ப தப்பிக்க முடியாது. பொருள் வேற வச்சிருக்கோம். என்னடா பண்றது? போய் நான் லைட். சரி இப்பயாச்சும் போய் பண்றா. லைட் ஆஃப் பண்ணிடுறா. திருப்பி பெல் ஆன் பண்ணிடாதா. நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. மூடிட்டு இப்ப பொருளாச்சும் கீழே வைடா. ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம்டா. நாங்க புதுசா நைட் கிளீனிங் ஸ்டப்ல இருந்து வருவோம். நாங்க நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி தருவோம். செடிக்கு தண்ணி ஊத்துறது, இங்க கிளீன் பண்றது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவோம் மேடம். உங்களுக்கு ஏதாச்சும் கிளீன் பண்ண தேவை இருக்கு? யார் நீங்க? உங்களுக்கு கேள்விப்பட்டதே இல்லையே. தொடங்கிருக்காங்க. காலையில நிறைய பேர் கூப்பிடுறாங்க. வெயில் அதிகமா இருக்காது. நைட்டு நீங்க ஏதோ கிளீன் பண்றதுன்னா சரி, எதுக்கு ஹெல்மெட் போடுறீங்க? பக்கத்துல இதெல்லாம் பார்த்தா எங்க வீட்டு இது மாதிரி பையன் பாட்டு மாதிரி இருக்கு. ஹெல்மெட் கூட எந்த ஆச்சு? அதெல்லாம் வந்து ஏதோ பூச்சி வந்துச்சுன்னா டாக்டர் அடிக்கிறது. அதுவும் நாங்க பெரிய கம்பெனில இருந்து வந்திருக்கோம். கம்பெனில இருந்து வந்திருக்கீங்களா? சாத்த மறந்துட்டேனே இன்னைக்கு நைட்டு. சாத்த மறந்துட்டீங்களாவா? முன்னாடி செருப்பு உள்ள போடுறா. இந்த மாதிரி தான் உங்க ஆள் சர்வீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு
வீட்டுக்கு யாரோ தேவைன்னா ஓடி போயிடுவாங்களா? அது ஒன்றும் இல்லை மேடம், அவங்களுக்கு நிறையா வேலை இருக்கு, அதான் போயிட்டான். உங்களுக்கு வேண்டாம்ல மேடம், நானும் போகிறேன் மேடம். இல்லை பரவாயில்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு நைட்டு வந்திருக்கீங்க, அதனால வாங்க வீட்டில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். இங்கே இருக்கேன், ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சுகர் நிறைய கிடைக்கணும். வாங்க சார், உள்ளே வாங்க, வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போங்க சார். உங்களுக்கு என்ன ஜூஸ் சார் வேணும்? ஃப்ரெஷ்ஷாக பீட்ரூட் ஜூஸ். இன்ஸ்டண்ட்டாக வேணுமா? ஆமாம், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும். என்ன பண்ணுங்க? சார் இங்கே வாங்க. என்னாச்சு மேடம்? என்னாச்சு மேடம்? இதுக்கு தான் ஜிம்முக்கு போகணுன்றது. இடத்துல திட்ட போனா வந்துருடானுங்கடா சாமி. வாடா டே வாடா. என்னாச்சு பாஸ்? இதுக்கு எதுவும் ஆகலைல்ல? டேய் ஓடிட்டு வந்து எடுத்துட்டு போ. இந்த கொசு வேற